இது மோசேயோடைய கோல் இல்லைங்க, இது ஆரோனுடைய கோல் இல்லை, இது தேவாதி தேவனுடைய கோல். அதனால் என்னெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலையோ அதெல்லாம் பறித்து கொடுத்துட்டு தான் போவார். வேலை கிடைக்கலையா, பொண்ணு கிடைக்கலையா, மாப்பிள்ளை கிடைக்கலையா, வீடு கிடைக்கலையா, என்னெல்லாம் கிடைக்கலையோ எல்லாம் பறித்து கொடுத்துட்டு தான் போவார். எட்ட முடியாததை அவர் என்ன பண்ணுவார், எடுத்து கையில் கொடுத்துட்டு போவார். அதற்காக தான் கோலோடு வராரு. மோசையே கோலை வச்சுக்கிட்டு தான் இஸ்ரவேல் மக்களுக்காக எல்லாம் செய்தான் இல்லை. அந்த கோலை வச்சுக்கிட்டு தான் அந்த ராஜாக்கிட்டே போய் பேசினான். பார்வோன்கிட்ட, எகிப்து நாட்டு அரசன் பார்வோன்கிட்ட அந்த கோலை வச்சுட்டு தான் போனான். உங்களுக்காக தேவாதி தேவன் ஏன் கோலோடு வராருன்னா, உங்களுக்காக அவர் யார்கிட்ட பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யார்கிட்ட பேசணும்? உங்களுக்காக உங்கள் மனைவி கிட்ட பேசணுமா? உங்களுக்காக உங்கள் கணவரோடு பேசணுமா? உங்களுக்காக உங்கள் பிள்ளைங்களோடு பேசணுமா? உங்களுக்காக பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேசணுமா? உங்களுக்காக யார்கிட்ட பேசணும்? அவர் பேச ரெடி. உங்களுக்காக அவர் பேசி கரெக்ட் பண்ணுவார். உங்களுக்காக அவர் எல்லாத்தையும் வாங்கி தருவார், பேசி சரி பண்ணிடுவார். போதுமா? அப்புறம் என்ன, அவர் ஆறுதல் செய்திடுவார். அதற்காக தான் கோலோடு தடியோடு வந்திருக்காரு, ஒரு நீண்ட கொம்போடு ஒரு உருட்டைக்கட்டையோடு வந்திருக்காரு. என் பிள்ளைங்களுக்கு எப்படியாவது நான் ஆறுதல் செய்துட்டு போயிடுறேன்னு. அதனால் உங்கள் மனசு அப்படியே சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும். ஆறுதல் கிடச்சிடும். ஆறாத காயங்கள் எல்லாம் அப்படியே ஆறிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.